வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஆல்ரெடி இந்த டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸில் வந்து 2 டிவிஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஒரு கிவன் ஃபோர்ஸ் சிஸ்டமில் வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டமோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸில் இந்த ப்ராப்ளமில் என்ன கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பேர் வந்து மெத்தடில் இந்த சிஸ்டம் பேர் வந்து ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம். நார்மலாக வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கிற சிஸ்டம். ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம் அப்படிங்கிறது மொமெண்ட் இருக்கும். அது அந்த ஃபோர்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க, ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம் அப்படி மாற்றுறது அப்படின்னு. ஸோ இதான் வந்து பாயிண்ட் ஏபி 2 இருக்குது. இந்த பாயிண்ட் ஏபியில் வந்து பி பாயிண்டில் வந்து ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். ஸோ இதை வந்து கன்வெர்ட் திஸ் ஃபோர்ஸ் சிஸ்டம் இன்டு எ ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம் அட் ஏ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ எந்த பாயிண்ட்டுங்கிறதும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த வெறும் ஃபோர்ஸாக இருக்கிறத ஏ பாயிண்டில் ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 20 நியூட்டன்னா ஏ பாயிண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோன்னா நமக்கு நல்லிஃபை ஆயிரும். ஸோ மேலேயும் 20 நியூட்டன் கீழேயும் 20 நியூட்டன் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகும்போது தெர் இஸ் ஜீரோ எஃபெக்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது எக்ஸிஸ்டிங் 20 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ இந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸில் இதை மட்டும் இப்போ தனியாக எடுத்தோன்னா என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் இருக்கா. கப்புள்னாலே நமக்கு என்னது, when two forces acting at a distance, so same quantity of force acting at a distance, அதான் வந்து பார்த்திங்கன்னா கப்புள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸை ஒரு கப்புளாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கப்புளுக்கு ஃபார்முலா மொமெண்ட் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 20. இந்த 20 அப்படியே இருக்கும். இது ரெண்டுக்கு பதில் நம்ம நினைக்கலாம் ஒரு கப்புள். ஸோ இது வந்து இட்ஸ் அ கிளாக் வைஸ் கப்புள். 20 இன்ட்டு டிஸ்டன்ஸ் 2, ஸோ 40 நியூட்டன் மீட்டர். சரிங்களா, இதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு கப்புள் சிஸ்டம். ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் டேட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் சிஸ்டம், ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் சிஸ்டமுக்கு சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா we have to find the resultant force, point of application கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குலிபிரியம், அதாவது ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னால என்ன அர்த்தம், நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் இருக்கும். அந்த நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டமில் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் குவான்டிட்டி, தட் இஸ் மேக்னிடியூட், டைரக்ஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் வந்து நான் வரைகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள் செக்ஷன், ஆங்கிள் பார் இல்லை செக்ஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் எல் டைப் செக்ஷன். ஸோ சென்டரில் டாட்டர் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ வி ஹேவ் டு அப்ளை த ஃபோர்ஸஸ். என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏ இங்கே இருக்குது. ஜாயிண்ட் வந்து பாயிண்ட் பி, இது வந்து பாயிண்ட் சி. ஸோ அந்த ஏ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is a downward force of 50 நியூட்டன். 50 நியூட்டன் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. அது போக மொமெண்ட், அதாவது வந்து கப்புள். சரிங்களா, ஸோ மொமெண்ட் ஆஃப் 18 நியூட்டன் மீட்டர், m is equal to 18 நியூட்டன் மீட்டர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த பாயிண்டில் ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் 125 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. இன்க்ளைன்டு ஃபோர்ஸ்னால ஆங்கிள் கொடுத்துருக்கணும் 60 டிகிரி. பாயிண்ட் சியில் ஒரு 200 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 200 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு ப்ராப்ளம் ப்ரொசீஜர் தெரியும். ஸோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் எப்பயும் போல் சிக்மா ஹெச் கண்டுபிடிக்கும். சிக்மா ஹெச் கண்டுபிடிக்கும் போது ஸோ ஒவ்வொருடையும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ட்ராயிங்லேயே வந்து மாற்றிருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறோம். நமக்கு இப்போ என்னென்ன ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 200 நியூட்டன் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்,
125 நியூட்டன் வந்து இன்க்ளைன்டு ஃபோர்ஸ். அப்போ அதோட ஹரிசானல் காம்பனண்ட் எடுத்துக்கணும். 50 நியூட்டன்கிறது வெர்டிக்கல், 80ங்கிறது மொமெண்ட். ஸோ அதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ சிக்மா ஹெச் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன இருக்குது, இது வந்து ரைட் டு லெஃப்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ -200 நியூட்டன். 125 ரிசால்வ் பண்ணோம்னா +125 cos 60 டிகிரி. ஸோ இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இட் இஸ் -137.5 நியூட்டன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்மா வி பார்க்க போகிறோம். ஸோ சிக்மா வி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 50 நியூட்டன் ஃபோர்ஸு, இந்த 125 நியூட்டனோட வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்குது. ஸோ அப்போ -50 125ஓட வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ லைட்டாக டாட்டில் வரேன். ஸோ இதோட வெர்டிக்கல் ஃபோர்ஸு இது 30 டிகிரி. அப்போ ப்ளஸ் அப்பவர்ட் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ +125 cos 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 58.25 நியூட்டன். ஸோ சிக்மா ஹெச் சிக்மா வி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு √sigma h ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வி ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா √137.5 ஸ்கொயர் plus 58.25 square is equal to 149.32 Newton, and angle alpha is equal to tan inverse of sigma v, vertical first, denominator horizontal. So tan inverse of 58.25 divided by 137.5. ஸோ இது வந்து குவான்டிட்டி தான். ஸோ ப்ளஸ் மைனஸ் நீங்கள் போட்டுட்ருக்காங்க. ஸோ 22.95 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் செகண்ட் சப்டிஷன் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எந்த இடத்துல வந்து அது அப்ளை ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் வந்து நம்ம சேர்க்கலை. ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு சால்வ் பண்ண ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த குவான்டிட்டி வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் மொமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் 18 வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனோட நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், வேரிங்னன்ஸ் தேரம். ஸோ வேரிங்னன்ஸ் தேரம் என்ன சொல்லுதுன்னா, சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம மொமெண்ட் எடுத்தோம்னா அந்த மொமெண்ட் எடுத்த எல்லா ஃபோர்ஸோட மொமெண்ட்டும் சம் பண்ணோம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம இப்போ அசியூம் பண்ணணும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட இது குவான்டிட்டி எப்படி இருக்கும், நேச்சர் எப்படி இருக்கும், சிக்மா ஹெச் வந்து நெகட்டிவ். அப்போ எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சிக்மா ஹெச் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சிக்மா வி பாசிட்டிவ், அப்போ அப்வர்ட் சிக்மா வி. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும், இப்படி போகும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி போகும். அப்போ இப்படி இருக்கும், இந்த பேட்டர்னில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ எப்படி இருக்கணும்னா, ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து ரஃபாக வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து கொடுத்துட்டாங்க 149.32 இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 22.95 வித் ஹரிசாண்டல் இட் இஸ் 22.95 டிகிரி. ஸோ இப்போ எந்த பாயிண்டில் நம்ம வந்து மொமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இருக்குன்னா இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எந்த பாயிண்ட்டு, ஏ பாயிண்ட் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஏ பாயிண்ட் தான் நம்ம வந்து மொமெண்ட் எடுக்கணும். ஸோ உங்கள் கொஷின் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் 149 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இருந்துருக்குன்னா ஏலேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி, அதாவது இந்த ஏபி லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, பிசி லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு அந்த சப்டிவிஷனில் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ நான் போன ப்ராப்ளம்லேயே சொன்னேன்,
இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஆர் வந்து ரிசால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் அட் ஏ கண்டுபிடிப்போம். சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது ஃபோர்ஸ் தான் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து மொமெண்ட் எடுத்துக்கக்கூடாது, தவிர மொமெண்ட் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி மொமெண்ட்டை டேரெக்டாக எடுத்துக்கணும், அதோட மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் 18 நியூட்டன் மீட்டர் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ -18. அப்புறம் 125ஓட வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்குது, 125ஓட ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்குது. ஹரிசாண்டல் காம்பனண்ட் கொலினியராக இருக்கும், அதனால் வராது. 125ஓட வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ அது வந்து என்ன இருக்குது, கிரியேட்டிங் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ -125 cos 30 இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 mm. இந்த டிஸ்டன்ஸ் 300 millimeter. இது பார்த்தீங்கன்னா 200 millimeter. ஸோ இன்ட்டு 300. அதே மாதிரி இப்போ இந்த ஃபோர்ஸ் 200க்கும் கிளாக் வைஸ், இட்ஸ் கிரியேட்டிங் கிளாக் வைஸ், ப்ளஸ் 200 இன்ட்டு 200 mm. ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு எம்எம் பதிலாக வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இட் இஸ் 0.3, இட் இஸ் 0.2. ஸோ இதோட வேல்யூ சம்மம் பண்ணோன்னா வருதுன்னா -10.475 நியூட்டன் மீட்டர் சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் ஏ. இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் தகுந்தப்போ நமக்கு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, ஃபஸ்ட்டு ஏ வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். we have to find the perpendicular distance from A. ஏலேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்க, அல்லது லொக்கேஷன் ஆஃப் த பாயிண்ட் கேட்டாங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். லெட் அஸ் டேக் திஸ் as x. இப்போ r into x as per Warington's theorem, r into x should be equal to this summation ma minus 10.475. r நமக்கு எவ்வளோ 149.32. ஸோ by x equal to 10.475 divided by 149.32 is equal to 0.07. மீட்டரில் வந்திருக்கு, எம்எம்மாக கன்வெர்ட் 70 mm. ஸோ x equal to 70 mm perpendicular distance. ஸோ இதில் மார்க் பண்ணிக்கலாம், x equal to 70 mm. இப்போ எனக்கு அடுத்த சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபி இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஏபி லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, பிசி லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம தனியாக எழுதிடுவோம். பொசிஷன் அட் ஏபி, அது இன்டர்செக்ஷன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, அட் ஏபி லைன். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ ஆர் இன்ட்டு எக்ஸ். ஸோ இப்போ இது எடுக்கும்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிகல் காம்பனண்ட் ரெண்டையுமே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்படி நம்ம ஹரிசாண்டல் வெர்டிகலாக பிரிக்கும் போது என்ன ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இதாகுதில்ல, இந்த டிஸ்டன்ஸ் கோலினியராக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், வெர்டிகல் காம்பனண்ட் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ ஆர் இன்ட்டு எக்ஸ் பதில் என்ன எடுக்கணும், 149.32. வெர்டிகல் காம்பனண்ட் என்னது 90 minus this value into cos 90/22 போச்சுன்னா it is 67.05 degree into x should be equal to this 10.475 anti-clockwise. So இப்படி பண்ணோன்னா x equal to 10.475 divided by 149.32 into cos 67.05, which is therefore here x equal to 179.52 mm. 179.52ங்கிறதுனா
தட் இஸ் எவ்வளோ வந்துருக்குன்னா 0.179 மீட்டர் வந்திருக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் 179.52 mm. ஸோ 179ங்கிற இங்கேருந்து ஸோ டோட்டல் 300, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 179.52 mm. இல்லை, இதான் வந்து இந்த ப்ராப்ளம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸை வந்து இங்கே ஆக்ட் ஆகிறத அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டியில் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆனாலும் ஒன்று தான், இங்கே ஆக்ட் ஆனாலும் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணுறோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் இங்கே போட்டுக்கோங்க. இது ஆரோட வெர்டிக்கல் காம்பனண்ட், ஆரோட ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். பொசிஷன் அட் பிசி. ஸோ பிசியில் பொசிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வச்சுமே மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது, வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் நமக்கு இப்போ என்ன தேவை, இந்த இது மட்டும் தான் தேவை. எது, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தேவை. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்ன பண்ணுறோம், ஸோ பேக் சைடை திருப்பி வரைஞ்சிப்போம். திருப்பி அது மட்டும் நமக்கு தேவையான மட்டும் வரைஞ்சிக்கும். இட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. இந்த இடத்த என்ன பண்ணுறேன், ரெண்டு தான் டிவைட் பண்ணுறேன். ஆர் காஸ் தீட்டா, ஆர் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் ஆர். ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு என்ன தெரியும், 22.95. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் 300, இந்த ஹைட் இஸ் 200. நமக்கு இந்த ஹைட்டு தான் தெரியணும், எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். லெட் டேக் இட் அஸ் ஒய். இது ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ as per Varignon's theorem, resultant force into distance, that is moment of the resultant force should be equal to summation of MA. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிற நம்ம என்ன எடுக்கணும், இந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் எடுக்கணும். இப்போ ஸோ நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ, 149.32. இப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுக்கிறேன், 149.32. இதான் வெர்டிக்கல் காம்பனண்ட். வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது, 300 into 300. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இட் இஸ் மைனஸ். சரிங்களா? அடுத்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒய். ஸோ இது வந்து கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் 149.32. ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் 149.32 into cos 67.05 டிகிரி. அதே மாதிரி ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து 149.32 into cos 22.95 degree into y should be equal to 10.475. 149.32 cos 67.05 வந்து 58.22 into 300. 137.5 into y is equal to 10.475. 17,466. ஸோ அது 0.3ன்னு கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே. 17,466 ப்ளஸ் 137.5 into y is equal to 10.475. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 10.475 நியூட்டன் மீட்டர். ஸோ அதனால் 17.466 இருக்கட்டும், நியூட்டன் மீட்டர்லேயே இருக்கணும். இதை 0.3 ஆக்கிடுங்க. ஸோ 137.5 y equal to 10.475 minus 17.46. So y is equal to minus 6.99 divided by 137.5 into 0.0508, அதாவது 0.051 meter, that is 51 mm. ஸோ 51 mm வருது. ஸோ 51 mm தான் இங்கே y வேல்யூ வந்து 51 mm. ஸோ பேக் சைடில் மார்க் பண்ணிங்கன்னா, ஸோ
ஸோ திஸ் இஸ் இந்த ஹைட் வந்து 51 mm. சரிங்களா? ஸோ இந்த ஹைட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டெப் பண்ணணும். ஸோ இதை வந்து டோட்டல் நம்ம லொக்கேஷன் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ சிம்பிளி பொசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டெப்போட முடிச்சுக்கலாம். ஆனால் கொஷினில் வந்து ஏபியில் என்ன பொசிஷன், பிசியில் அது எந்த இடத்துல கட்டாது அதெல்லாம் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால அதை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது இப்படி பண்ணாமல் வந்து ட்ராயிங் இது மாதிரி தனியாக ஷார்ட்கட்டாக அப்படி வரைஞ்சும் பண்ணுறதுக்கு. பட் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர். ஸோ இன்னும் வந்து அடுத்து வர வீடியோஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ், பீம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பற்றி இருக்குது. ஸோ இன்னும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோஸ் அண்ட் அதர் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.